வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி யூனிட் வைஸ் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த யூனிட் வைஸ் டெஸ்ட் கொஸ்டினோட கொஸ்டின் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் ஃபாலோ பென் ரூல்? இந்த 4 ஆப்ஷனில் எது பென் ரூலை ஃபாலோ பண்ணாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வாட்டர் கொடுத்துருக்காங்க. வாட்டரோட ஃபார்முலா H2O. இந்த வாட்டரில் சென்டரில் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும், அதை சுற்றி 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ டோட்டலாக 2 பாண்ட் பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி 2 லோன் பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டோட்டலாக 4 எலக்ட்ரான் பேர் இருக்குது. அப்போ 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர் 4 எலக்ட்ரான் பேர் இருந்துச்சுன்னா ஹைப்ரிடைசேஷன் sp3 ஹைப்ரிடைசேஷன் வரும். அப்போ sp3 ஹைப்ரிடைசேஷனாக இருந்துச்சுன்னா பாண்ட் ஆங்கிள் 109.5 டிகிரி இருக்கும். ஓகே, அக்யூரேட்டாக சொன்னால் 109 டிகிரி 28 மினிட்ஸ். இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக 109.5 டிகிரின்னு சொல்லுவோம். இப்போ வாட்டரோட பாண்ட் ஆங்கிள் வந்து 104.5 டிகிரி தான் இருக்குது. அது ரீசன் என்னன்னா லோன் பேர் ரிப்பல்ஷன். அந்த ஆக்சிஜன் மேலே லோன் பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த லோன் பேருக்கும் இடையில ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பாண்ட் ஆங்கிள் டிகிரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ இங்கே பென் ரூல் அப்ளிகபிள் ஆகுது. அப்போ பென் ரூல் அப்ளிகபிள் ஆகுதுன்னா ஆப்ஷன் ஏ ராங். ஓகே, எது நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் வந்து அமோனியா. அமோனியோட ஃபார்முலா NH3, சென்ட்ரலில் நைட்ரஜன் இருக்குது, அதை சுற்றி 3 ஹைட்ரஜன், ஒரே ஒரு லோன் பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது ஒரு லோன் பேர் 3 பாண்ட் பேர், அப்போ டோட்டலாக sp3 ஹைப்ரிடைசேஷன் வரும். ஓகே, அப்போ 4 இருந்ததுனால sp3 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். sp3 ஹைப்ரிடைசேஷன்னா பாண்ட் ஆங்கிள் 109.5 டிகிரி இருக்கணும். 107 டிகிரி தான் இருக்குது. அப்போ இந்த 107 இருக்குது குறையிறதுக்கு ரீசன் என்னென்னா ஒரு லோன் பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு நைட்ரஜன் மேலே. இங்கே லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்சன் இருக்கும். அதனால் இங்கே 107 டிகிரியாக பாண்ட் ஆங்கிள் டிகிரீஸ் ஆகுது. அப்போ இங்கேயும் பென் ரூல் அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இதுவும் வராது. அடுத்தது CF4 கார்பன் டெட்ராஃப்ளோரைடு. இந்த கார்பன் டெட்ராஃப்ளோரைடில் கார்பனை சுற்றி 4 ஃப்ளோரின் இருக்குது. அப்போ 4 பாண்ட் பேர், இதோட ஹைப்ரிடைசேஷன் sp3. அப்போ இதோட பாண்ட் ஆங்கிள் 109.5 டிகிரி. அப்போ பாண்ட் ஆங்கிள் வந்து எந்த விதமான டீவியேஷன் இல்லை, 4மே ஃப்ளோரின் இருக்கிறதுனால இங்கே பாண்ட் ஆங்கிளில் வேரியேஷன் இருக்காது. அப்போ பென் ரூல் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது CH2F2 டைஃப்ளோரோ மீத்தேன். இந்த டைஃப்ளோரோ மீத்தேனில் 4 பாண்ட் பேர் இருக்குது. ஸோ ஹைப்ரிடைசேஷன் என்ன வரும்னா ஹைப்ரிடைசேஷன் sp3 வரும். ஹைப்ரிடைசேஷன் sp3 வந்தாலும் இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 109.5 டிகிரி இருக்காது எல்லாத்துக்குமே. ஏன்னா இங்கே ஃப்ளூரினில் வந்து 3 லோன் பேர் இருக்கும். ஓகே, அப்போ ஃப்ளூரினில் லோன் பேர் இருக்கிறதுனால இந்த லோன் பேருக்கும் இந்த ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய பாண்ட் பேருக்கும் இடையில ரிப்பல்ஸ் நடக்கும். லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஸ் நடக்கும். அதனால் ஃப்ளூரினுக்குள்ள பாண்ட் ஆங்கிள் வந்து 109.5 டிகிரி 108.5 டிகிரியாக டிகிரீஸ் ஆகும். ஓகே, அப்போ இங்கேயும் பென் ரூல் அப்ளிகபிள் ஆகுது. ஸோ அது ராங் ஆன்சர். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் காம்பவுண்ட் எக்ஸ்பீட் பை பேக் பாண்டிங்? எந்த காம்பவுண்டில் பை பேக் பாண்டிங் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து PF3 கொடுத்துருக்காங்க. அந்த PF3 ஸ்ட்ரக்சரு போரான் சென்டரில் இருக்கும், அதை சுற்றி 3 ஃப்ளோரின் இருக்கும். ஸோ 6 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ எலக்ட்ரான் டிஃபிஷியண்டாக இருக்கும். 2p ஆர்பிட்டால் அங்கே வேக்கண்டாக இருக்கும். 2p ஆர்பிட்டால் வேக்கண்டாக இருக்கிறதுனால இங்கே ஃப்ளோரினில் வந்து எலக்ட்ரான் வந்து பேர் ஆகிருக்கும் 2p ஆர்பிட்டாலில். அப்போ இந்த 2p ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஃப்ளோரினில் உள்ள எலக்ட்ரான் வந்து 2p ஆர்பிட்டால் ஆஃப் போரானுக்கு வந்து எலக்ட்ரானை பேக் டொனேஷன் பண்ணும். அதனால் பை பேக் பாண்டிங் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ ரெண்டுமே 2p ஆர்பிட்டால். ஸோ 2p5 பேக் பாண்டிங் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். இதே PF3க்கு பதிலாக PCl3 இருந்துச்சு அப்படின்னா இங்கே குளோரினில் வந்து 3p ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இருக்கும், போரான் வந்து 2p ஆர்பிட்டால் வேக்கண்டாக இருக்கும். ஓகே, அப்போ 3pலேருந்து 2pக்கு பை பேக் பாண்டிங் நடக்கும், ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த PF3 போரான் ட்ரைஃப்ளோரைடு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டுமே 2p ஆர்பிட்டால். ஸோ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். அப்போ நியர்லி சேமாக இருக்கிறதுனால ஈஸியாக எலக்ட்ரான் என்ன பண்ணணும்னா பேக் டொனேஷன் பண்ணும். அப்போ PF3ல வந்து பேக் டொனேஷன் நல்லா நடக்கும். PCl3ல கொஞ்சம் கம்மியாக இருக்கும். PPR3ல வந்து 4p ஆர்பிட்டால் தான் இருக்கும். அப்போ 4p ஆர்பிட்டால் வந்து 2p ஆர்பிட்டால் அவ்வளோ ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஸ்லோவாக நடக்கும். அதே மாதிரி PI3ல வந்து 5p ஆர்பிட்டால் இருக்கும், இங்கே 2p ஆர்பிட்டால் இருக்கும். அப்போ அவ்வளோ ஈஸியாக எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால ஈஸியாக பேக் டொனேஷன் பண்ணாது. அப்போ பேக் டொனேஷன் வந்து PF3ல ஸ்ட்ராங்காக நடக்கும். அதே மாதிரி AlF3 எடுத்துட்டோம் அப்படின்னா AlF3ல அலுமினியத்தில் 3p ஆர்பிட்டால் வேக்கண்டாக இருக்கும், ஃப்ளூரினில் 2p ஆர்பிட்டால் எலக்ட்ரான் ஃபுல்லாக இருக்கும். அப்போ 2pலேருந்து 3p ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறது பேக் டொனேஷன் பண்ணுறது எனர்ஜி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக
பேக் டொனேஷன் நடக்காது. ஓகே, ரிமைனிங் சிலிக்கான் டெட்ராஃப்ளோரைட் PCl5 எல்லாம் எலக்ட்ரான் டிஃபிஷியண்டாக இருக்காது சென்ட்ரல் ஆட்டம். ஸோ அது ஈஸியாக பேக் டொனேஷன் நடக்காது. ஓகே, அப்போ பேக் டொனேஷன் நடக்குன்னா சென்ட்ரல் ஆட்டம் எலக்ட்ரான் டிஃபிஷியண்டாக இருக்கணும். ஸோ அதில் தான் ஈஸியாக நடக்கும். ஸோ PF3ல ஈஸியாக நடக்கும், ரிமைனிங் 4 ஆப்ஷன்லையுமே நடக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அக்கார்டிங் டு HSAP theory which of the following a soft acid அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த HSAP தேரியில் எது சாஃப்ட் ஆசிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. HSAPனா ஹார்ட் சாஃப்ட் ஆசிட் அண்ட் பேஸ் தேரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஹார்ட் ஆசிட் சாஃப்ட் ஆசிட்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு நியூக்ளியஸ் சார்ஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஹார்ட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா. அப்போ ஹை நியூக்ளியர் சார்ஜ் ஸ்மாலர் சைஸ் கேட்டையான இருந்தால் அது ஹார்ட் ஆசிட்டாக இருக்கும். இது அப்படி ஆப்போசிட்டாக இருந்தால் சாஃப்ட் ஆசிட்டாக இருக்கும். ஓகே, அப்போ இங்கே சாஃப்ட் ஆசிட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குரூப்பு செகண்ட் குரூப்பு இந்த மெட்டல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு குரூப்பு செகண்ட் குரூப் மெட்டல்ஸ் எல்லாமே அல்கலி மெட்டல் அல்கலின் எர்த்து மெட்டல்னு சொல்லுவோம். இந்த அல்கலின் எர்த்து மெட்டல் எல்லாமே ஹார்ட் ஆசிட். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது எல்லாமே ஹார்ட் ஆசிட். அதே மாதிரி இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே இன்டர்மீடியேட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சாஃப்ட் ஆசிட்லாம் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது. ஓகே, அப்போ இந்த பீரியாடிக் டேபிளில் இந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டல்ஸுமே சாஃப்ட் ஆசிட். அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு கலர் ஹாட் பேசஸ். இன்டர்மீடியேட் பேஸ் வந்து சல்பர் குளோரின் இதெல்லாம் இன்டர்மீடியேட் பேஸ். சாஃப்ட் பேஸ் வந்து நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளோரின் இது எல்லாமே சாஃப்ட் பேஸ். ஓகே, இப்போ லித்தியம் கொடுத்துருக்காங்க. லித்தியம் வந்து ஃபஸ்ட் குரூப் மெட்டல்ஸ். ஸோ அது ஹார்ட் ஆசிட். ஸோ ஆப்ஷன் ஏ ராங். அதே மாதிரி அலுமினியம் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் 13th குரூப் ஃபேமிலி. ஸோ அது ஹார்ட் ஆசிட். ஸோ ஆப்ஷன் பி ஆல்சோ ராங். அப்புறம் மெர்க்குரிக் அயான் கொடுத்துருக்காங்க. ஸோ மெர்க்குரி அயான் வந்து சாஃப்ட் ஆசிட். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அடுத்தது மெக்னீசியம் 2+. மெக்னீசியம் அல்கலின் எர்த்து மெட்டல். ஸோ ஹார்ட் ஆசிட். ஸோ ஆப்ஷன் டி ஆல்சோ ராங். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். which acid has highest Ka value? Kaங்கிறது டிசோசியேஷன் ஆஃப் ஆசிட். இப்போ இந்த டிசோசியேஷன் ஆஃப் ஆசிட் வந்து யாருக்கு அதிகமாக இருக்குன்னா ஸ்ட்ராங் ஆசிட்டுக்கு Ka வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ எது ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். HCl H2SO4 HNO3 இது Ka ஆர்டர்லாம் நம்ம எழுதியிருக்கோம். அதே மாதிரி ரெண்டாவது இருக்கக்கூடிய ஆசிட் வந்து HF வந்து கொஞ்சம் HNO3 கம்பேர் பண்ணும்போது வீக். அடுத்தது கார்போனிக் ஆசிட் வந்து வெரி வீக் ஆசிட். அடுத்தது H3PO4 இருக்குது, அது ஸ்ட்ராங் ஆசிட். ஓகே, அப்போ இதில் which one of the following ஹையஸ்ட் Ka வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்ரிக் ஆசிட் தான் Ka வேல்யூ வந்து ஹையாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட், பி ராங், சி ராங், டி ராங். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் சால்வெண்ட் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் த நைட்ரேஷன் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட்? இந்த அரோமேட்டிக் காம்பவுண்டை நைட்ரேஷன் பண்ணும்போது எது சால்வெண்ட்டாக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பென்சின் ரிங் எடுத்துக்கும் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டாக அதில் நைட்ரேஷன் பண்ண போகிறோம். நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் ரெண்டுமே 50-50% எடுத்திருக்கோம். அப்போ நைட்ரிக் ஆசிட்டை வச்சு நம்ம நைட்ரேஷன் பண்ணும்போது நைட்ரோ பென்சின் ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே சல்பூரிக் ஆசிட்டை நம்ம சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் நைட்ரேஷன் பண்ணும்போது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ரிமைனிங் ஆப்ஷன் ஏ ராங், சி ராங், டி ராங். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் மாலிகுல் ஹேஸ் சீசா ஜாமெண்ட்ரி? இந்த 4 மாலிகுலில் எது சீசா ஜாமெண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து PCl5 கொடுத்துருக்காங்க. PCl5 வந்து sp3 டீஹைப்ரிடைசேஷன் வரும். ஏன்னா 5 பாண்ட் பேர் இருக்கிறதுனால 5 பாண்ட் பேர் இருந்துச்சுன்னா sp3 டீஹைப்ரிடைசேஷன். அப்போ sp3Dயாக இருந்துச்சுன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல். ஸோ சீசா ஜாமெண்ட்ரி வராது. அடுத்தது SF4. இந்த சல்பர் டெட்ராஃப்ளோரைடு எடுத்துக்கிறோம். இந்த சல்பர் டெட்ராஃப்ளோரைடு 4 பாண்ட் பேர் இருக்கும், ஒரு லோன் பேர் இருக்கும். ஸோ இதோட ஹைப்ரிடைசேஷனும் sp3D தான். இதோட ஜாமெண்ட்ரி ட்ரைகோனல் பைபிரமிடல். வித்தவுட் லோன் பேர்னு சொன்னோம்னா அது ஷேப் ஆர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சென்டரில் ஒரு சல்பர் ஆட்டம் இருக்குது, அதில் 2 ஃப்ளூரின் அட்டாச் இருக்குது. அதே மாதிரி சைட்லேயும் 2 ஃப்ளூரின் அட்டாச் இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து சீசா மாதிரி இருக்கிறதுனால இதை சீசா அப்படின்னு சொல்கிறோம், ஆர் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ லோன் பேரை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது சீசா மாதிரி இருக்கிறதுனால SF4 வந்து சீசா ஸ்ட்ரக்சர் ஆர் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஜெனான் டெட்ராஃப்ளோரைடு இருக்குது. ஜெனான் டெட்ராஃப்ளோரைடில் 4 பாண்ட் பேர் 2 லோன் பேர் இருக்கும். ஸோ இதோட ஜாமெண்ட்ரி ஆக்ட்ராகட்டல் ஜாமெண்ட்ரி வரும். இதோட ஷேப் வந்து ஸ்கொயர் பிளேனாரில் வரும். ஓகே, அடுத்தது CH4. CH4 வந்து 4 பாண்ட் பேர் இருக்குது. இதோட ஜாமெண்ட்ரி டெட்ராகட்ரல். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி மட்டும் தான் கரெக்ட் ஆன்சர். சி ராங், டி ஆல்சோ ராங். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் இன்டர்காலஜன் காம்பவுண்ட் ஹேஸ் sp3T3 ஹைப்ரிடைசேஷன்? இந்த எந்த இன்டர்காலஜன் காம்பவுண்ட் வந்து sp3D3 ஹைப்ரிடைசேஷன் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ CLF. CLFல Cl தான் சென்ட்ரல் ஆட்டம். இந்த சென்ட்ரல் ஆட்டம் குளோரின் இருக்குது. ஹாலஜன் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே வேலன்சி எலக்ட்ரான் 7. ஸோ நம்ம 7 எலக்ட்ரான் நம்ம வரிசையாக எழுதுகிறோம். 3, 4, 5, 6, 7 எலக்ட்ரான். சுற்றி ஒரே ஒரு ஃப்ளூரின் தான் இருக்குது. ஓகே, அப்போ ரிமைனிங் என்ன, ஒரே ஒரு பாண்ட் பேர் ஃபார்ம் பண்ணணும். ரிமைனிங் ஒரு லோன் பேர், இது ஒரு லோன் பேர், அடுத்தது அது ஒரு லோன் பேர். டோட்டலாக ஒரு பாண்ட் பேர் 3 லோன் பேர் இருக்குது. அப்போ 1,
பாண்ட் பேர் 3 லோன் பேர். அப்போ 1 + 3னா என்ன வரும்னா 4 வரும். 4 வந்துச்சுன்னா அதோட ஹைப்ரிடைசேஷன் sp3. ஓகே, அப்போ ClF வந்து sp3 ஹைப்ரிடைசேஷனாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ ராங். அதே மாதிரி பி ஆப்ஷன் பார்க்கலாம். பி ஆப்ஷன் வந்து அயோடின் தான் சென்ட்ரல் ஆட்டமாக இருக்குது. அப்போ அயோடினுக்கும் வேலன்சி எலக்ட்ரான் வந்து 7 தான். ஹாலஜன் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வேலன்சி எலக்ட்ரான் 7. ஸோ அப்போ 7 எலக்ட்ரான் நம்ம வரிசையாக எழுதுகிறோம். 1 2 3 4 5 6 7. ஓகே, அடுத்தது 5 ஃப்ளூரின் இருக்குது. அதில் 1, இங்கே 2 3 4, அடுத்தது 5. ஓகே, அப்போ 5 பாண்ட் பேர் இருக்குது, ஒரே ஒரு லோன் பேர் இருக்குது. அப்போ 5 + 1 அப்படின்னா டோட்டலாக 6. அப்போ 5 + 1 6 வரும்போது அதோட ஹைப்ரிடைசேஷன் sp3. s ஆர்பிட்டால் 1, p ஆர்பிட்டால் 3, d ஆர்பிட்டால் வந்து 2. அப்போ டோட்டலாக sp3t2 ஹைப்ரிடைசேஷன் வரும். ஸோ ஆப்ஷன் பி ஆல்சோ ராங். அடுத்தது IF7 எடுத்திருக்கோம். IF7ல் டோட்டலாக அயோடினுக்கு வேலன்சி எலக்ட்ரான் 7. ஓகே, அப்போ அயோடினுக்கு வேலன்சி எலக்ட்ரான் 7. ஸோ 7 எலக்ட்ரான் நம்ம பேர் பண்ணியிருக்கோம். இது 4 5 6 7. அதில் ஃப்ளூரின் வந்து 7 இருக்குது. ஸோ மொத்தம் 7 பாண்ட் பேரை ஃபார்ம் பண்ணும். 7 ஃப்ளூரின் 1 2 3, அடுத்தது 4, அடுத்தது 5, அடுத்து 6, அடுத்து 7. ஓகே, அப்போ 7 ஃப்ளூரின் சேர்ந்து 7 பாண்ட் பேரை ஃபார்ம் பண்ணிட்டு அப்போ டோட்டலாக 7 இருக்குது. 7னா அதோட ஹைப்ரிடைசேஷன் s ஆர்பிட்டால் 1, p ஆர்பிட்டால் 3, d ஆர்பிட்டால் 3. டோட்டலாக 7 ஆர்பிட்டால் இருக்குது. ஸோ sp3d3 ஹைப்ரிடைசேஷன் வருது. ஸோ IF7 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து PrF3 கொடுத்துருக்காங்க. அதில் புரோமின் இருக்குது. அந்த புரோமின் வந்து வேலன்சி எலக்ட்ரான் 7. ஓகே, அப்போ 7 எலக்ட்ரான் வரிசையாக எழுதுகிறோம். 3 4 5 6 7. ஓகே, 7 எலக்ட்ரான் எழுதிட்டோம். அதுக்கிட்ட 3 ஃப்ளூரின் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளூரின் எழுதியாச்சு. அடுத்து செகண்ட் ஃப்ளூரின் எழுதிட்டோம். அடுத்து தேர்டு ஃப்ளூரின் எழுதிட்டோம். அப்போ டோட்டலாக 2 லோன் பேர் 3 பாண்ட் பேர். அப்போ 3 + 2 டோட்டலாக 5 எலக்ட்ரான். அப்போ 5 எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஹைப்ரிடைசேஷன் sp3d. ஓகே, அப்போ உங்கள் sp3t3 எதுன்னு கேட்டிருக்காங்க. IF7 தான் sp3t3. ஸோ இதோட ஜாமெண்ட்ரி பெண்டோகோனல் பைபிரமிடலாக இருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி ஆல்சோ ராங். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த காஞ்சுகேட் பேஸ் ஆஃப் HSO4- பை சல்பேட் அயானோட காஞ்சுகேட் பேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு காஞ்சுகேட் பேஸ் அப்படின்னா இந்த HSO4 ஒரு H+ கொடுக்கும்போது என்னவா மாறும், அதுதான் அதோட காஞ்சுகேட் பேஸ். ஓகே, இப்போ நான் HSO4 எடுத்துருக்கோம், வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். HSO4 வந்து இங்கே ஆசிட்டாக எடுத்திருக்கோம். ஓகே, ஆசிட். அந்த HSO4 வந்து ஒரு H+ டொனேட் பண்ணிட்டுனா அது SO4 2- மாறும். அப்போ அந்த ஆசிட்லேருந்து வந்த சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா காஞ்சுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே வாட்டர் வந்து H+ அக்செப்ட் பண்ணியிருக்கு. வாட்டர் வந்து இங்கே பேஸாக ஆக்ட் ஆகுது. அப்போ வாட்டர் வந்து H+ அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு H3O+ மாறும். ஓகே, H3O+ மாறுது. அப்போ இங்கே ஹைட்ரோனியம் அயானாக மாறுதா. அப்போ வாட்டர் வந்து H+ அக்செப்ட் பண்ணுறதுனால அது பேஸுன்னு சொல்கிறோம். அது H+ அக்செப்ட் பண்ணி வரக்கூடிய காம்பவுண்டை காஞ்சுகேட் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது HSO4 5 சல்பேட் அயானோட காஞ்சுகேட் பேஸ் எதுன்னா சல்பேட் அயான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி ஆல்சோ ராங், சி ஆல்சோ ராங், டி ஆல்சோ ராங். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆசிட் இஸ் ட்ரைப்ரோட்டிக்? இந்த 4 ஆசிட்டில் எது ட்ரைப்ரோட்டிக் ஆசிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சல்பூரிக் ஆசிட் எடுத்திருக்கோம். சல்பூரிக் ஆசிட்டில் 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ 2H+ தான் டொனேட் பண்ண முடியும். அது ஒரு ட்ரைப்ரோட்டிக் ஆசிட். அதே மாதிரி பாஸ்போரிக் ஆசிடில் 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் P≡O OH. அப்போ இங்கே எத்தனை H+ ரிலீஸ் பண்ணலாம்னா 3H+ ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இது ட்ரைப்ரோட்டிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே, 3H+ அயான ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னா அது ட்ரைப்ரோட்டிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட்டில் ஒரே ஒரு H+ தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அது மோனோப்ரோட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி HFலையும் ஒரே ஒரு H+ தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும், மோனோப்ரோட்டிக் ஆசிட். ஸோ ஆப்ஷன் டி வராது, சியும் வராது, ஏயும் வராது. ஆப்ஷன் பியில் மட்டும்தான் 3H+ அயான் ரீப்ளேஸ் ஆகும். அதனால் அது ட்ரைப்ரோட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பேராமேக்னெட்டிக்? இந்த 4 ஆப்ஷனில் எது பேராமேக்னெட்டிக் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டயாமேக்னெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அந்த மாலிகுல் ஆர் காம்பவுண்டில் அதை நம்ம டயாமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸப்ட் 10 and 16 எலக்ட்ரான் இருந்தால் அதை நம்ம பேராமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போது ரிமைனிங் ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா நம்ம அதை டயாமேக்னெட்டிக் சொல்லுவோம். ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தால் பேராமேக்னெட்டிக் சொல்லுவோம். இப்போ நைட்ரஜன் எடுத்திருக்கோம். நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 7. அப்போ 2 நைட்ரஜன் இருக்குது. 7 + 7 டோட்டலாக 14 எலக்ட்ரான். ஓகே, 14 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர். ஸோ அது டயாமேக்னெட்டிக்காக இருக்கும். ஓகே, அடுத்தது ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு 8 அட்டாமிக் நம்பர். ஸோ 8 + 8 16. அப்போ 16ன்றது ஈவன் நம்பர்.
16 and 10 ஈவன் நம்பராக இருந்தாலும் அதை டயாமேக்னெட்டிக்காக சொல்ல மாட்டோம், அது பேராமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஆக்சிஜன் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் ஃப்ளூரின் கொடுத்துருக்காங்க. ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் 9. ஸோ 9 + 9 டோட்டலாக 18 எலக்ட்ரான். ஸோ 18 எலக்ட்ரான் இருக்குது, ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பராக இருந்தால் டயாமேக்னெட்டிக். ஓகே, அடுத்தது CO. கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6, ஆக்சிஜனுக்கு 8, டோட்டலாக 14 எலக்ட்ரான். 14 எலக்ட்ரான் இருந்தால் ஈவன் நம்பர், ஸோ டயாமேக்னெட்டிக். அப்போ பேராமேக்னெட்டிக் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ராங் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன் மாலிகுலர் ஆர்பிட்டால் தேரி விச் மாலிகுலர் ஆர்பிட்டால் இஸ் ஆன்டி பாண்டிங்னு கேட்டிருக்காங்க. இப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால் தேரியில் நம்ம லெஃப்ட் சைடில் அட்டாமிக் ஆர்பிட்டால் எடுத்திருப்போம், ரைட் சைடில் அட்டாமிக் ஆர்பிட்டால் எடுத்திருப்போம். அதே மாதிரி இந்த 2 அட்டாமிக் ஆர்பிட்டாலும் சேர்ந்து சென்டரில் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணும். அதில் லோயஸ்ட் எனர்ஜி நம்ம பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம், அது சிக்மா பையால் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலாக இருந்தால் 5 ஸ்டார், சிக்மா ஸ்டார், டெல்டா ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இங்கே ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் அப்படின்னா இங்கே ஆப்ஷன் ஏல சிக்மா ஸ்டார் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த ஷேப் ஆஃப் ஜெனான் டைஃப்ளோரைடு. ஜெனான் டைஃப்ளோரைடோட ஷேப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஜெனானோட ஹைப்ரிடைசேஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஜெனான் டைஃப்ளோரைடோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜெனானோட ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கலாம். ஜெனான் வந்து நோபல் கேஸு, ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 8 இருக்கும். ஓகே, அப்போ 1 2 3 4 5 6 7 8 ஜெனானை சுற்றி 2 ஃப்ளோரின் இருக்குது. ஸோ 2 பாண்ட் பேர் ஃபார்ம் ஆகும். ஓகே, 2 ஃப்ளோரின் போட்டிருக்கோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 எலக்ட்ரானும் 3 லோன் பேராக இருக்கும். அப்போ 3 லோன் பேர் இருக்குது, 2 பாண்ட் பேர் இருக்குது. டோட்டலாக 2 + 3. அப்போ 2 + 3 இருந்துச்சுன்னா 5 இருக்கும். அப்போ 5 எலக்ட்ரான் பேர் இருக்குது. ஸோ 5 எலக்ட்ரான் பேராக இருந்துச்சுன்னா sp3 டீஹைப்ரிடைசேஷன். sp3 டீஹைப்ரிடைசேஷனாக இருந்துச்சுன்னா அதோட ஜாமெண்ட்ரி ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெண்ட்ரி. ஓகே, ட்ரைகோனல் பைபிரமிடல். அதில் 2 ஃப்ளோரின் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆயிருக்கு. ரிமைனிங் வந்து 3 லோன் பேர் வந்து நம்ம வச்சுருக்கோம். அதில் ஈக்குட்டோரியல் பொசிஷன் வச்சுருக்கோம். ஓகே, அப்போ ஈக்குட்டோரியல் பொசிஷன் தான் லோன் பேர் ஆக்குபை பண்ணணும். ஏன்னா ஈக்குட்டோரியல் பொசிஷன் 120 டிகிரியில் இருக்கும். இதே வந்து நம்ம ஆக்சிஜியல் பொசிஷன்லாம் வந்து 90 டிகிரியில் இருக்கும். ஸோ ஈக்குட்டோரியல் பொசிஷன் வந்து லோன் பேர் வந்து ஆக்குபை பண்ணிச்சுன்னா மினிமம் ரிப்பல்சன் இருக்கும். அதனால் ஈக்குட்டோரியல் பொசிஷன் வச்சுருக்கோம். அப்போ இந்த லோன் பேர் தவிர்த்துட்டு நம்ம அந்த ஷேப்பை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளூரின், ஜெனான், ஃப்ளூரின் இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. அப்போ இது என்ன ஷேப் அப்படின்னா லீனியர் ஷேப்பில் இருக்குது. ஓகே, அதோட ஜாமெண்ட்ரி என்ன அப்படின்னா ட்ரைகோனல் பைபிரமிடல். ஷேப் என்னென்னா லீனியர் ஷேப். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஆப்ஷன் டி, பி, அப்புறம் ஆப்ஷன் ஏ ராங் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் சால்வெண்ட் எக்ஸ்பீட் ஆட்டோ அயனைசேஷன் சிமிலர் டு வாட்டர். வாட்டர் மாதிரி யார் ஆட்டோ அயனைசேஷன் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு -50 டிகிரி செல்சியஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா -50 டிகிரி செல்சியஸில் இங்கே அமோனியா ஈஸியாக ஆட்டோ அயனைசேஷனில் நடக்கும், அதாவது செல்ஃப் அயனைசேஷன் நடக்கும். இப்போ 2 அமோனியா எடுத்திருக்கோம். அந்த 2 அமோனியாவில் ஒரு அமோனியா உள்ள H+ அயான இன்னொரு அமோனியாவில் உள்ள லோன் பேர் நேராக அந்த H+ அட்டாக் பண்ணும். NH3 NH4+ மாறும். ஓகே, அப்போது இங்கே H+ கொடுத்துட்டு அப்படின்னா அந்த NH3 வந்து NH2- மாறும். ஓகே, அப்போ இங்கே அமோனியாவுக்குள்ளே உங்களுக்கு ஆட்டோ அயனைசேஷன் ஆர் செல்ஃப் அயனைசேஷன் நடக்கலாம், NH2- ஆர் NH+. டோட்டலாக இது ஒரு -50 டிகிரி செல்சியஸ் எடுத்துட்டோம்னா செல்ஃப் அயனைசேஷன் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 10⁻−30 இருக்கும். வாட்டருக்கு நமக்கு அயானிக் ப்ராடக்ட் வேல்யூ 10⁻−14 இருக்கும். இதே அமோனியா எடுத்துட்டோம் அப்படின்னா -50 டிகிரி செல்சியஸில் 10⁻−30 இருக்கும். அப்போது இங்கே வாட்டர் மாதிரி இந்த செல்ஃப் அயனைசேஷன் ஆர் ஆட்டோ அயனைசேஷன் நடக்கிறது யாருன்னா அமோனியா. ஸோ ஆப்ஷன் ஏ ராங், சி ஆல்சோ ராங், டி ஆல்சோ ராங். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன் விச் சால்வெண்ட் இஸ் சிங்க் அமைட் ஆம்போட்டரிக். எந்த சால்வெண்ட்டில் சிங்க் அமைடு வந்து ஆம்போட்டரிக்காக இருக்கும். ஆம்போட்டரிக் அப்படின்னா போத் ஆசிட் அண்ட் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும். சிங்க் அமைடு வந்து ஒரு பேசிக் சொல்யூஷனில் ஆம்போட்டரிக்காக இருக்கும். அப்போ பேசிக் சொல்யூஷன் ஆப்ஷன் பியில் லிக்விட் அமோனியா தான் இருக்குது. ஸோ லிக்விட் அமோனியாவில் சிங்க் அமைடு ஆம்போட்டரிக்காக இருக்கும். ஆம்போட்டரிக் அப்படின்னா போத் ஆசிட் அண்ட் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ ராங், ஆப்ஷன் சி ஆல்சோ ராங், ஆப்ஷன் டி ஆல்சோ ராங். ஓகே, அப்போது சிங்க் அமைடு ரியாக்ட் வித் ஆசிட் அண்ட் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும், ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும். ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா சிங்க் சால்ட்டை ஃபார்ம் பண்ணும். இதே ஸ்ட்ராங் பேஸ் கூட சோடியம் ஹைட்ராக்சைடை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா சிங்கேட்டுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் அண்டர்கோஸ் அமோனியாலிசிஸ் இன் லிக்விட் அமோனியா. அப்போ எந்த காம்பவுண்ட் வந்து லிக்விட் அமோனியாவோட சேர்ந்து அமோனியாலிசிஸ் ஆகும். டிரான்சிஷன் மெட்டல் ஹைலைடாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அமோனியாலிசிஸ் ஆகும். இப்போ டிரான்சிஷன் மெட்டல் ஹைலைடு வந்து ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. அப்போ டைட்டேனியம் டெட்ராகுளோரைடு ஈஸியாக அமோனியாவோட சேர்ந்து ரியாக்ட் ஆகி அமோனியாலிசிஸ் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர்.
ஓகே, இப்போ டைட்டேனியம் டெட்ராகுளோரைடு எடுத்துருக்கோம், இங்கே அமோனியா கூட ட்ரீட் பண்ணுறோம், இங்கே டைட்டேனியம் டெட்ரா அமைடு ஃபார்ம் ஆகும். ஓகே, டைட்டேனியம் டெட்ராகுளோரைடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குளோரினும் அமோனியாவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோடு சேர்ந்து HCl ஃபார்ம் ஆகும். ரிமைனிங் இருக்கக்கூடிய அமோனியாவில் NH2 இந்த டைட்டேனியத்தோடு சேர்ந்து டைட்டேனியம் டெட்ரா அமைடு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ ராங்கு, ஆப்ஷன் பி ஆல்சோ ராங்கு, ஆப்ஷன் டி ஆல்சோ ராங், ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் சால்வெண்ட் கேன் ஆக்ட் அஸ் போத் பிரான்ஸ்டர் ஆசிட் அண்ட் பிரான்ஸ்டர் பேஸ். இங்கே 4 ஆப்ஷனில் எது பிரான்ஸ்டர் ஆசிட் அண்ட் பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ்டர் ஆசிட் அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு H+ அயானை டொனேட் பண்ணிச்சுன்னா அது பிரான்ஸ்டர் ஆசிட் சொல்லுவோம். அதே சப்ஸ்டன்ஸு H+ அயானை அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது பிரான்ஸ்டர் பேஸ். அப்போ பேஸுனா H+ அயானை அக்செப்ட் பண்ணும், இதே ஆசிட்னா H+ அயானை டொனேட் பண்ணும். ஓகே, இப்போ சல்பூரிக் ஆசிட் எடுத்திருக்கோம். சல்பூரிக் ஆசிட் வந்து H+ அயானை டொனேட் மட்டும் தான் பண்ண முடியும், அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ இது வந்து பிரான்ஸ்டர் ஆசிட்டாக மட்டும் தான் இருக்கும், பேஸாக இருக்காது. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ ராங். வாட்டர் வந்து H+ டொனேட் பண்ணலாம், அதே மாதிரி அக்செப்ட்டும் பண்ணலாம். அப்போ H+ டொனேட் பண்ணது அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது பிரான்ஸ்டர் ஆசிட் அண்ட் பேஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி லிக்விட் SO2, லிக்விட் SO2ல H+ அயானை இல்லை, ஸோ அப்போ அதை ஆசிட்டாகவும் சொல்ல முடியாது, பேஸாகவும் சொல்ல முடியாது, அது ஒரு லூயிஸ் ஆசிட். PrF3ல H+ அயான்ஸ் இல்லை, ஸோ அது ஆசிட்லையும் சொல்ல முடியாது, பிரான்ஸ்டர் ஆசிட்லையும் சொல்ல முடியாது, பிரான்ஸ்டர் பேஸ்லையும் சொல்ல முடியாது. இப்போ வாட்டர் பாருங்கள், வாட்டர் இப்போ 2 வாட்டர் மாலிகுல் எடுத்திருக்கோம். இதில் ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து நேராக அடுத்த வாட்டர் மாலிகுல H+ அயானை அக்செப்ட் பண்ணுது. அப்போ H+ அயானை அக்செப்ட் பண்ணதுனால இது பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ அந்த வாட்டர் மாலிகுல் H+ அயானை டொனேட் பண்ணுது, அதனால் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆசிட்லேருந்து வந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பேஸாக இருக்கும், காஞ்சுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பேஸ்லேருந்து வந்த சப்ஸ்டன்ஸு காஞ்சுகேட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இது காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ வாட்டர் வந்து ஆம்போட்டெரிக்காக இருக்கும், ஏன்னா பிரான்ஸ்டர் ஆசிட்டாகவும் இருக்கும், பிரான்ஸ்டர் பேஸாகவும் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல் சால்ட் இஸ் மோஸ்ட் சாலியபிள் இன் லிக்விட் அமோனியா. எந்த மெட்டல் சால்ட்டு மோஸ்ட் சாலியபிள் இன் லிக்விட் அமோனியான்னு கேட்டிருக்காங்க. லிக்விட் அமோனியாவில் நல்லா சாலியபிள் ஆகக்கூடிய சால்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் சிங்க் நைட்ரேட் வந்து ஈஸியாக சாலியபிள் ஆகும். Zinc nitrate is most soluble in liquid ammonia. When zinc nitrate is added to liquid ammonia, it dissolved solution can be used to form complex compound. அப்போ complex compound ஃபார்ம் பண்ணும், ஸோ மோர் சாலியபிள் ஆகும். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ ராங்கு, ஆப்ஷன் பி ராங்கு, ஆப்ஷன் டி ஆல்சோ ராங்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் சால்வெண்ட் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் டிசால்விங் கோவலன் காம்பவுண்ட். இந்த 4 ஆப்ஷனில் எது கோவலன் காம்பவுண்டை டிசால்வ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் சால்வெண்ட்டை யூஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ கோவலன் காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் த கோவலன் காம்பவுண்டு நான் போலார் கோவலன் காம்பவுண்டாக தான் இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வந்து போலாராக இருக்கும், ஸோ அதை மோஸ்ட் ஆஃப் த கோவலன் காம்பவுண்டை டிசால்வ் பண்ணுறதுக்கு வாட்டர் யூஸ் ஆகாது. அதே மாதிரி அசிட்டிக் ஆசிட் வந்து போலார் சால்வெண்ட் 90% மேலே கோவலன் காம்பவுண்ட் வந்து நான் போலாராக தான் இருக்கும். பென்சின் வந்து பெஸ்ட் சால்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம், ஏன்னா பென்சின் நான் போலாராக இருக்கிறதுனால. அப்போ மோஸ்ட் ஆஃப் த கோவலன் காம்பவுண்டை டிசால்வ் பண்ணுறதுக்கு பென்சினை ஒரு பெஸ்ட் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அடுத்து லிக்விட் அமோனியாவும் வராது, போலாராக இருக்கிறதுனால. ஓகே, அப்போது ஆப்ஷன் ஏ பி டி எல்லாமே ராங்கு, சி மட்டும்தான் கரெக்ட் ஆன்சர். ஃபார் டிசால்விங் கோவலன் காம்பவுண்ட் பென்சின் இஸ் ஜென்ரலி பெட்டர் சால்வெண்ட் தென் அசிட்டிக் ஆசிட். டியூ டு என்னென்னா பென்சின் வந்து நான் போலார் சால்வெண்ட்டாக இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த கோவலன் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நான் போலாராக இருக்கும். அதனால் நம்ம பென்சினை வந்து பெஸ்ட் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அசிட்டிக் ஆசிட் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அடுத்து வாட் இஸ் த செல்ஃப் அயனைசேஷன் ஈக்குவேஷன் ஆஃப் லிக்விட் அமோனியா. லிக்விட் அமோனியா 2 moles ஆஃப் லிக்விட் அமோனியா எடுத்துட்டோம்னா அதில் 1 moles ஆஃப் அமோனியா வந்து H+ அயனை டொனேட் பண்ணும், 1 அக்செப்ட் பண்ணும். அப்போ உங்கள் அமோனியம் அயான் ஃபார்ம் ஆகும், இன்னொன்று NH2- அமைடு அயான் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இதுதான் செல்ஃப் அயனைசேஷன் ஆஃப் liquid ammonia. Self ionization value -50 degree Celsius 10⁻³ இருக்கும். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர், ரிமைனிங் ஆன்சர் வந்து ராங். ஓகே, அடுத்த கொஸ்டின் which of the following is super critical fluid often used for decaffeination. காஃபி பீனில் இருக்கக்கூடிய கஃபைனை டீகேஃபினேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சால்வெண்ட்டை யூஸ் பண்ணுவோம்னா லிக்விட் கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுவோம். காஃபி பீனில் கிட்டத்தட்ட 1.2% ஆஃப் கஃபைன் இருக்கும். அந்த 1.2% ஆஃப் கஃபைனை 0.08% கஃபைனாக மாற்றுறதுக்காக நம்ம கார்பன் டை ஆக்சைடு லிக்விட் கார்பன் டை ஆக்சைடு எடுத்து அதில் நம்ம டிப் பண்ணி வச்சுருப்போம். அந்த லிக்விட் கார்பன் டை ஆக்சைடு காஃபி ஃபீனில் இருக்கக்கூடிய கஃபைனை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். அப்போ அப்சர்வ் பண்ணி அது 1.2%லேருந்து 0.08% அப்படியே கஃபைனை வந்து கம்மி பண்ணிடும். அப்போ டீகஃபைனேஷன் பண்ணுறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம யூஸ், அதுக்கப்புறம் தான் நம்ம காஃபியில் இதை யூஸ் பண்ணுவோம் அந்த கஃபைனை. ஓகே, அப்போ அப்படியே டேரெக்டாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் கஃபைன் வெளியே அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒரு ட்ரக்ஸாக இருக்கும். அதனால தான் இந்த டீகஃபைனேஷன் பண்ணுறதுக்கு நம்ம கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சூப்பர் கிரிட்டிக்கல் அமோனியா இஸ் பர்டிகுலர்லி யூஸ்ஃபுல் இன் த ப்ராசஸ் ஆஃப். இப்போ இந்த சூப்பர் கிரிட்டிக்கல் அமோனியா எதுக்கு யூஸ் ஆகும்னா லிக்னோ செல்லுலோசிக் பயோமாஸில் யூஸ் ஆகும். ஓகே, பெட்ரோகெமிக்கல், பார்மசிட்டிக்கல், ஃபுட் ப்ராசஸிங்கில் இந்த சூப்பர் கிரிட்டிக்கல் அமோனியா யூஸ் பண்ண மாட்டோம், லிக்னோ செல்லுலோ பயோமாஸிக்கில் தான் யூஸ் பண்ணுவோம். சூப்பர் கிரிட்டிக்கல் அமோனியா இஸ் ப்ராமிசிங் மெத்தட் ஃபார் ப்ராசஸிங் ஆஃப்
லிக்னோசெல்லுலோசிக் பயோமாஸில் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அந்த பயோமாஸ் ஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் என்சைமெட்ரிக் ஹைட்ராலிஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த சூப்பர் கிரிட்டிக்கல் அமோனியா யூஸ் ஆகுது. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சூப்பர் கிரிட்டிக்கல் குரோமட்டோகிராபி விச் மொபைல் பேஸ் இஸ் காமன்லி யூஸ்டு. இதான் அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த குரோமட்டோகிராபியில் நம்ம சால்வெண்ட்டாக மொபைல் பேஸாக எதை யூஸ் பண்ணுவோம்னா கார்பன் டை ஆக்சைடு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். சூப்பர் கிரிட்டிக்கல் கார்பன் டை ஆக்சைடு தான் மொபைல் பேஸுங்க. ஸோ ஆப்ஷன் பி வாட்டர் ராங் ஆன்சர், லிக்விட் நைட்ரஜன் ராங் ஆன்சர், சூப்பர் கிரிட்டிக்கல் அமோனியா ராங் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட். அதாவது எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்டுக்கு எது எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு PF3 கொடுத்துருக்காங்க, போரான் ட்ரைஃப்ளோரைடு. இந்த போரான் ட்ரைஃப்ளோரில் சுற்றி 3 பாண்ட் பேர் இருக்குது. ஸோ போரானை சுற்றி 6 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 6 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது எலக்ட்ரான் டிவிஷன். ஸோ ஆப்ஷன் ஏ ராங். அடுத்து அலுமினியம் குளோரைடு கொடுத்துருக்காங்க. அந்த அலுமினியம் குளோரைடை சுற்றி 3 குளோரின் இருக்குது. ஸோ 3 பாண்ட் இருக்கிறதுனால 6 எலக்ட்ரான். அப்போ 6 எலக்ட்ரான் இருந்தால் 2 எலக்ட்ரான் டிவிஷண்டாக இருக்குது. ஸோ அது லூயிஸ் ஆசிட். ஸோ அது எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட் கிடையாது. அமோனியா கொடுத்துருக்காங்க. அமோனியா நைட்ரஜனை சுற்றி 3 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு லோன் பேர் ப்ரெசென்ட் இருக்குது. அப்போ ஒரு லோன் பேர் எக்ஸஸாக இருக்கிறதுனால அது எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். போரசின் கொடுத்துருக்காங்க. அந்த போரசின் எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட் அண்ட் எலக்ட்ரான் டிவிஷன் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள். ஏன்னா இதில் நைட்ரஜன் லோன் பேர் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ அது எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும். அதே மாதிரி போரான் வந்து எலக்ட்ரான் டிவிஷன்ட். ஓகே, அப்போ போரசின் எடுத்துட்டோம்னா எலக்ட்ரான் ரிச் அண்ட் டிவிஷன் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி ஆல்சோ ராங். வாட் இஸ் த ரீசன் ஃபார் PF3 பீயிங் அண்ட் எலக்ட்ரான் டிவிஷன் காம்பவுண்ட். PF3 வந்து எலக்ட்ரான் டிவிஷன் காம்பவுண்ட் ஏன் சொல்கிறோம்? ஓகே, போரானை சுற்றி 3 ஃப்ளோரின் ஆட்டம் இருக்குது. ஸோ 3 பாண்ட் பேர் தான் இருக்குது. அப்போ 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ ஆக்டேட் ரூலில் ஃபாலோ பண்ணல 2 எலக்ட்ரான் டிவிஷண்டாக இருக்குது. ஓகே, அப்போ இட் கேஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் ஆக்டட் ஆன் போரான். ஓகே, அப்போ ஆக்டட் ஆன் போரானில் 2 எலக்ட்ரான் வந்து டிவிஷண்டாக இருக்கிறதுனால அது நம்ம எலக்ட்ரான் டிவிஷன் காம்பவுண்ட் சொல்கிறோம். இது லோன் பேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி ராங். இட் கண்டெய்ன்ஸ் மெட்டல் சென்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ராங் ஆன்சர். இட் கேஸ் ஃபுல் ஆக்டட் பட் 28 எலக்ட்ரான். ஸோ அதுவும் ராங் ஆன்சர். ஓகே, அப்போ அதில் 6 எலக்ட்ரான் தான் அதை சுற்றி இருக்கிறதுனால 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அது எலக்ட்ரான் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட். இப்போ எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியா எடுத்திருக்கோம். அமோனியாவில் ஒரு லோன் பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. வாட்டர் எடுத்துட்டோம்னா 2 லோன் பேர் இருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ தி ஆக்டஸ் லூயிஸ் ஆசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அப்போ எலக்ட்ரானை டொனேட் பண்ணிச்சுன்னா அது லூயிஸ் பேஸு, அக்செப்ட் பண்ணிச்சுன்னா தான் ஆசிட். ஸோ ஆப்ஷன் ஏ ராங். தேவ் இன்கம்ப்ளீட் ஆக்டேட். இன்கம்ப்ளீட் ஆக்டேட் கொடுத்துருக்காங்க. 3 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர் இருக்குது. அப்போ டோட்டலாக இதுக்கிட்ட 8 எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி ஆல்சோ ராங். அடுத்து தே டொனேட் எலக்ட்ரான் இன் ரியாக்ஷன். எலக்ட்ரானுக்கு வந்து ஈஸியாக என்ன பண்ணால் டொனேட் பண்ணும். ஒரு H+ அயான் வந்துச்சுன்னா அதுக்கு எலக்ட்ரானை ஈஸியாக டொனேட் பண்ணும். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். தே ஃபார்ம் 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் கொடுத்துருக்காங்க. அது எலக்ட்ரான் டிவிஷன் காம்பவுண்ட் தான் 3 சென்டர் 2 எலக்ட்ரான் ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டைபோரன் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் 2 ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி ஆல்சோ ராங். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் AlCl3 இந்த சாலிட் ஸ்டேட். AlCl3 சாலிட் ஸ்டேட்டில் டைமராக இருக்கும். ஓகே, சாலிட் ஸ்டேட்டில் டைமராக இருக்கும். லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகும்போது ரெண்டுமே ஈக்குலிபிரியம், டைமராகவும் இருக்கும், மோனோமராக இருக்கும். இதே ஹை டெம்பரேச்சரில் AlCl3 வந்து மோனோமராக இருக்கும். ஓகே, அப்போ கேசி ஸ்டேட்டில் மோனோமராக இருக்கும். இங்கே சாலிட் ஸ்டேட்டில் வந்து டைமரிக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இட் ஃபார்ம்ஸ் டைமரிக் ஸ்ட்ரக்சர் அட் சாலிட் ஸ்டேட். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ மோனோமர் கொடுத்துருக்காங்க ராங்கு. ஸோ அது ஹை டெம்பரேச்சரில் தான் மோனோமராக இருக்கும். அடுத்தது எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. AlCl3 வந்து எலக்ட்ரான் டிவிஷன் ஸ்பீசிஸ், 6 எலக்ட்ரான் தான் இருக்கும். அதனால தான் பிரிட்ஜ்டு Cl வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ ஆப்ஷன் சி ராங்கு. இட் பிகேவ்ஸ் லூயிஸ் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் டிவிஷன் ஸ்பீசிஸாக இருந்தால் அது லூயிஸ் ஆசிட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி ஆல்சோ ராங். அடுத்த கொஸ்டின், த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மிங் எபிலிட்டி ஆஃப் அல்கலி மெட்டல் ஜென்ரலி. அப்போ இந்த அல்கலி மெட்டல்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எபிலிட்டி வந்து டவுன் த குரூப் போகும்போது இன்க்ரீஸ் ஆகுமா, டவுன் த குரூப் போகும்போது டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கொடுத்து கேட்டிருக்காங்க. இப்போ அல்கலி மெட்டல் ஜென்ரலாக டாப் 2 பார்ட்டை வரும்போது அதோட சைஸ் ஆஃப் த ஆட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ சைஸ் ஆஃப் த ஆட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் நியூக்ளியர் சார்ஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மிங் அதிகமாக ஆகணும் அப்படின்னா அதோட நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கணும். ஓகே, அப்போ அந்த டெண்டன்சி ஆஃப் அல்கலி மெட்டல் டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் டிக்ரீசஸ் மூவ் டவுன் த குரூப். அப்போ டவுன் த குரூப் போகும்போது த டெண்டன்சி ஆஃப் அல்கலி மெட்டல் டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னென்னா டாப் 2 பார்ட்டை வரும்போது சைஸ் ஆஃப் த ஆட்டம் வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ சைஸ் ஆஃப் த ஆட்டம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதோட சார்ஜ் டென்சிட்டி லோயராக மாறும். அப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஹை நியூக்ளியர் சார்ஜ் இருக்கணும். அப்போ ஸ்மால் சைஸ் ஆட்டமாக இருந்தால் தான் ஹை நியூக்ளியர் சார்ஜ் இருக்கும். ஸோ டாப் 2 பார்ட்டாக வரும்போது சைஸ் ஆஃப் த ஆட்டம் இன்க்ரீஸ் ஆகுதுனால காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ வந்து இன்க்ரீஸ் டவுன் த குரூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ராங். டிக்ரீஸ் டவுன் த குரூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ராங் ஆன்சர்.
இண்டிபெண்ட் ஆஃப் அட்டாமிக் சைஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அட்டாமிக் சைஸ் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் ஈஸியாக ஃபார்ம் பண்ணும். நீ ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஸ்டின் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம கெமிஸ்ட்ரி நடத்துகிற மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜி கனெக்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு கெமிஸ்ட்ரிக்கு மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ அது ஃப்ரீயாக தான். ஒன்லி டெஸ்ட் பேஜுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 50 rupees, டோட்டலாக 10 யூனிட்டுக்கு கெமிஸ்ட்ரிக்கு 500 rupees, அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு 10 யூனிட்டுக்கு சேர்த்து 300 rupees. ஓகே, இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.